ஸ்பாட்டிஃபை லவர்ஸ், நீங்கள் ஸ்பாட்டிஃபையை 2 மந்த்துக்கு ஃப்ரீயாக சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு ஒபேரா மினியை இப்போ ஒரு நியூவான ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்கான்னு சொல்ல முடியும். ஒபேரா மினி ஃபாஸ்ட் வெப் ப்ரௌசர் அப்படிங்கிற இந்த வகையான ப்ரௌசர் ஆப்பில் பார்த்தீங்கன்னா இந்த வகையான ஃபீச்சர் இருக்குன்னு சொல்லலாம். அதாவது ரிவார்டு காயின்ஸ் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஒபேரா மினியை டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணி வெப் சர்ச்சுக்காக யூஸ் பண்ணும் போதோ அதே நேரத்தில் தான் ப்ரௌஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸாக தராங்க. கூட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டாஸ்க்கும் வந்து கொடுப்பாங்க. 3 பாரை டேப் பண்ணி அப்படின்னா இந்த வகையான ரிவார்டு பேலன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த வகையான காயின்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. டெய்லி விசிட் பண்ணும் அந்த ப்ரௌசரை. கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது வால்பேப்பர் கொடுத்தாங்க அப்படின்னா அதை செட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில இடங்களில் சர்ச் பண்ண சொன்னாங்க, இல்லை டிஃபால்ட்டான ப்ரௌசராக செட் பண்ண சொல்கிறாங்க, இல்லை உங்களோட ஜிமெயில் ஐடியை வந்து லாகின் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் டெய்லி டாஸ்க்காக வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும்னு சொல்லலாம். சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இல்லை 1.5 நாள் யூஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா 10க்கும் மேலான காயின்ஸ் கிடைச்சிடும். இந்த காயின்ஸ் கிடைச்சவொடனே பார்த்தீங்கன்னா ரெடீம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டேப் பண்ணுங்கள். இங்கே எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள், வால்பேப்பர்ஸ், ஐகான்ஸ், இது போல விஷயங்கள் ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஸ்பாட்டிஃபையோட வவுச்சரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். வெறும் 10 காயின்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதுமானது. உங்களுக்கு 2 மந்த்துக்கான ஸ்பாட்டிஃபை ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஒன்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. இதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. என்னன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பாட்டிஃபையோட ஃப்ரீ ட்ரையல் வந்து எடுத்துக்கூடாது. எடுத்திருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா 30 நாள் கழிச்சு தான், அந்த ஸ்பாட்டிஃபையோட ஃப்ரீ ட்ரையல் முடிஞ்சு 30 நாள் கழிச்சு தான் இந்த வகையான கூப்பன் வவுச்சரை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளைம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இது போல விஷயத்தெல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நல்லா படிச்சுக்கோங்க. படிச்சதுக்கப்புறம் உள்ள வாங்க. ஒருவேளை 2-3 ஸ்பாட்டிஃபை அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த வகையான பிரச்சனையுமே இல்லை. ரொம்ப சிம்பிளாகவே பார்த்தீங்கன்னா 2 மந்த்துக்கான ஃப்ரீயான சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதை வந்து கண்டினியூ அப்படின்னு கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா 10 காயின்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மைனஸ் ஆயிரும். இந்த ஸ்பாட்டிஃபையோட வவுச்சருக்காக ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இது செட் பண்ணதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரிக்குள்ளே போயிட்டு ஆக்டிவேட் அப்படின்னு கொடுத்தாலே போதும். அங்கே பார்த்தீங்கன்னா ரெடீம்கான கோடு வரும். அந்த கோடை பேஸ்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட்டிஃபையோட ஃப்ரீயான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கிடைச்சிடும் 2 மாதத்துக்கானது. இதில் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் நார்மல் மொபைல் வெர்ஷனில் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை உங்கள் லேப்டாப்போ கம்ப்யூட்டர் வெர்ஷனில் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆக தான் போகுது. ரெண்டுலேருந்தும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலெக்ட் பண்ணிக்க முடியும். இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் அடிஷ்னலான ரிவார்டு ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வர போகிறாங்க. ரெடீம் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக போடுவேன். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் இந்த சேனலுக்கு வந்து அப்படியே பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணினா நல்லா இருக்கும். இல்லை ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஒரே ஒரு ஷேர் பண்ணுங்கள். இட்ஸ் மீன்ஸ் அ லாட். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.